வர்ஷா குட்டி ஏய் சரி வந்துருச்சு. வர்ஷா குட்டி என்னம்மா சாப்பிட்ருக்கீங்க? பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா? பிஸ்கெட் சாப்பிட்றீங்களாம்மா? பிஸ்கெட் சாப்பிட்றீங்களாடி? தங்க பிள்ளையாம்மா நீங்க? இங்க பாரு அத்தை பாரு இங்க. வர்ஷா வர்ஷா வாயில் இருக்கு இன்னும் இறக்கல. அது கொஞ்சம் வேக வரும். பார்த்தீங்களா, அம்மாவும் வர்ஷா குட்டியை வந்து அவங்களோட பேத்தி மாதிரி கையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க சாப்பிடும்போது சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு, அதே மாதிரி மாமாவும் அப்படி தான். மாமா சாப்பிடும்போதும் சாப்பாடை வந்து வர்ஷா குட்டி வந்தால் அந்த பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு, மச்சானும் அப்படி தான் இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வேலையே முடியாதப்போ வீட்டு வேலை முடியல பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இங்கே தான் இருந்தாங்க பாருங்கள். அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணேன். அவள் சவுண்டு போட்டுட்டு அவளே ஜாலியாக அவள் எல்லாத்தையும் பார்த்து சிரித்து விளாண்டுட்டு அவளே நடக்க ட்ரை பண்ணாள். அவள் மெதுவாக எழுந்திரிச்சு சூப்பராக இருந்தா பார்த்திங்க. அவள் எவ்வளோ அழகாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னே கூப்பிட்டா நம்மளை பாருங்கள். எங்கள் அத்தை தான் வந்துட்டு இங்கே பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன வர்ஷா குட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள் பார்த்திங்களா. பாருங்க அவள் அந்த வாய்ஸ் கட் பண்ணிட்டேன். பின்னாடி நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சரியாக கேட்காது உங்களுக்கு. அதனால அந்த வாய்ஸை கட் பண்ணிட்டேன். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் எப்படி நான் பார்க்குறா பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு நம்ம கூட விளாண்டுட்டு இருப்பா. பார்த்திங்களா எப்படி பார்த்துட்டே இருக்கான்னு. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாள். அவளுக்கு வயிறுக்கு சாப்பாடு இருந்தால் அவள் பாட்டுக்கு அமைதியாக அவள் வேலையை பார்த்துட்டே இருப்பாள். இங்கே பாருங்கள் பார்த்திங்களா, அவளே சேரில் வந்து அவள் எந்திரிச்சு நிற்க அவளே ட்ரை பண்ணுறா பாருங்கள். பார்த்திங்களா எந்திரிச்சு அவளே நின்றுட்டா. இந்த மாதிரி தான் அவள் இங்கே இருக்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு பாருங்கள், ஜாலியாக இருந்துச்சு. அம்மா தான் வந்து பாருங்கள் குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. என்னோடய அண்ணி பொண்ணு தூக்கிட்டு போய் குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவா, பவுட்ரு போட்டு விடுவா. மச்சான் பாருங்கள் மாங்காய் எடுத்து பாப்பா கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்ருக்காங்க பார்த்திங்களா. பாருங்கள் எல்லாருமே அவளை வந்து எங்களோட குழந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோங்க. இங்கே வந்தாலும் நல்லா பார்த்துப்போம். பட் எங்களோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கனால என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள், நான் வந்து இவருக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு போல். சாப்பிட்டும் பசி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம வீட்டில் வந்து வாழைப்பழத்தை வந்து நான் ஊட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். அமைதியாக கொஞ்சம் சாப்பிடுவாள். யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன் பார்த்திங்களா. பாருங்கள் சரியான க்யூட்டு. பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. இப்படி தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கொஸ்டின் இருக்குன்னா மறக்காமல் இந்த கமெண்டில் கேளுங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இதை விட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வர்ஷா குட்டி வந்து எவ்வளோ இங்கே இருக்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் சரி, மாமாவும் சரி, என்னோட மச்சானும் சரி, அம்மாவும் சரி எங்களோட குழந்த மாதிரி தான் வர்ஷா குட்டியை பார்த்தோம். அது உண்மையாக பொய்யான்னு சரண்யாக்கு கூட தெரியும். ஏன்னா அவங்க இங்கே தானே இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டாக பார்த்தோம். இந்த வீடியோ கூட நாங்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி சொல்கிறது, இங்கே வந்து அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டில் போய் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து சேஃப் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா அங்கே இருக்க ஆம்பளை பசங்க உங்களுக்கே தெரியும். ஒருத்தவங்க வீட்டில் போய் இருக்கும்போது சிலவங்க தப்பான பார்வையில் பார்க்குறதா இருக்கும். சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எவ்வளோ கேவலம் உலகம் உங்களுக்கு தெரியும். பட் என்னோடய வீட்டில் வந்து 5 days இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் மச்சானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, எங்கள் வீட்டு பக்கம் இருக்கவங்களும் சரி
ஒரு தப்பான ஒரு பார்வையில் கூட வந்து சரண்யாவை பார்க்கலாம். சரண்யா வந்து எங்களோட ஃபேமிலியில் ஒரு பொண்ணை நாங்கள் பார்த்தோம், அந்த பாப்பாவை எங்களோட குழந்தையாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இங்கே இருக்கும்போது. அதுதான் சரண்யாவும் சொன்னாங்க, அக்கா உங்கள் வீட்டு பக்கமே எனக்கு ஒரு வீடு பாருங்கள், எப்போ எனக்கு வந்துட்டு வருமானம் வருது, நான் அந்த வருமானத்தை வச்சு நான் ஏதாச்சும் நீங்கள் வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா அங்கே இருந்துப்பேன்னு சொன்னாங்க. பட் எல்லாமே புரியுது. சரண்யா வந்து இங்கே இருக்கும்போது உண்மையாக சொல்கிறேன், அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைய நாங்கள் நல்லா பார்த்துப்போம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மச்சானுக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கூட நேற்று வந்து லைவில் சொல்லிகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா, சரண்யாட்ட பேசுனீங்கன்னு சொல்லி. உண்மையாக சொல்கிறேன், அந்த பொண்ணோட லைவை பார்க்குற கொஞ்சம் பேர் வந்து பேடாக கமெண்ட் பண்ணாலும் சில பேர் வந்து உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாருமே நீங்கள் பேசுனீங்க. நான் உண்மையாக அதை நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான எப்படின்னா அடுத்தவன் வந்து கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுற உலகத்தில் உண்மையாகவே யாருன்னே தெரியாத அந்த பொண்ணுக்காக இவ்வளோ சப்போர்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்குமே அந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கணும் தான் ஆசை. அது முன்ன எங்கள் வீட்டு பக்கத்தில் வாடகை இருக்கும்போது அந்த பொண்ணு ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேயே வந்து பத்திரிக்கைலாம் கொடுக்கணும், வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்குது. நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா வயிறு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால என்னையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது வெளியே. அதையும் தாண்டி பத்திரிக்கை கொடுக்கணும், அதையும் தாண்டி ஒருத்தவங்களுக்கு மேரேஜ்னால் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பொண்ணையை நம்ம கொண்டு வந்து வச்சுட்டா ஹாப்பியாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது வந்துட்டு ஏனோ தானே சொல்லி இருக்க முடியாது பார்த்தீங்களா. அப்போ அந்த பொண்ணை வர சொல்லிட்டு நமக்கு எதுவுமே சரியாமல் போயிடும், உண்மை தானே. ஸோ அதனால மட்டும்தாங்க வந்துட்டு நாங்கள் இப்போ வரைக்கும் பார்க்கலாம் மேரேஜ் முடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஊர் வந்து புதுசு. அப்போ அவங்க அந்த ஊர்லேயே இருக்கும்போது கூட 4 இடத்துக்கு அவங்க போக முடியும். பட் இந்த ஊரில் வந்தால் புது இடத்துனால பக்கத்தில் இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கூட தெரியலங்க. ஏன்னா நான் வந்து இப்போ கோயம்புத்தூர் நீங்கள் வரும்போது நிறைய விஷயம் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சேஃபான இடத்துல நம்ம இருக்க வைக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு நம்ம இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்க வைக்கக்கூடாது இல்லைங்க. அதனால மட்டும்தாங்க யோசிக்கிறோம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சரண்யாட்ட பேசிட்டு தான் இருக்கேன். பட் என்னோடய சிச்சுவேஷன் என்ன பண்ணுறதுங்க, அதனால தான் வந்துட்டு இங்கே வைக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஓகேங்க, பாய்.